जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कवित्त जम्बू पलसार पक्षितम् उमासुतं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पाद पंकजम महागणपति तुணை கொண்டு माता पिता துணை கொண்டு इष्ट देवता कुल देवता नक्षत्र देवता प्रार्थना देवता पारंपरिय देवता वंशा देवता परिपूर्ण துணை கொண்டு நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த வாரம் ராசி பலன்கள் எப்படி இருக்குது, 12 ராசி பலன்கள் எப்படி இருக்குது, அதாவது வைகாசி மாதம் 18ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 24ஆம் தேதி முடிய ஆங்கிலம் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 7ஆம் தேதி வரையில் உங்களுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கும். வார ராசி பலன் அப்படின்னு உண்டு, அதாவது தின ராசி பலன் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. இந்த தின ராசி பலன் அப்படிங்கிறது அன்றாடம் நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கேட்போம். சில பேர் அந்த ஒரு வரியில் பார்ப்பாங்க, நன்மை, வெற்றி, சுபம், காரிய தடங்கள், வெற்றி அப்படின்னு நிறையா போட்டிருக்கு. அதை பார்த்து சில பேர் மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். சரி, இப்போ இன்றைக்கி நமக்கு வெற்றின்னு போட்டிருக்கு, இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வெற்றி அடையும். சில பேருக்கு சுபம்னு இருக்கும், சில பேருக்கு தடங்கள் இருக்கும், சில பேருக்கு நன்மை அப்படின்னு இருக்கும். அதை பார்த்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மனசு கொஞ்சம் திடப்படுத்திப்பாங்க, சந்தோஷப்படுத்திப்பாங்க. பரவாயில்ல, இன்றைக்கி நல்லா இருக்குது, ஏதோ இருக்குது, லைஃப் ஓடுறது அப்படின்னு. அதே போல் வார பலன் அப்படின்னு இருக்குது. வார பலன் இந்த வாரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது. இந்த வாரத்துக்கு எப்படி இருக்கும், இந்த திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை இரவு வரையில், மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை விடியப்போ, அப்போ அந்த சனிக்கிழமை வரையில் நம்ம 12 ராசிகள், நம்ம பிறந்திருக்கக்கூடிய மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில் ஒரு ராசியில் நீங்கள் பிறந்திருப்பீங்களே, அந்த ராசிக்கு, குறிப்பிட்ட ராசிக்கு உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், இந்த வாரத்தில் நீங்கள் என்னென்ன ப்ளஸ்ஸு, என்னென்ன மைனஸு, என்னென்னலாம் வரும், என்னென்னலாம் வராது, ஸோ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதற்கு நடுவில் இதற்கு என்ன அந்த வாரத்தில் இருக்கக்கூடிய பரிகாரம், அந்த நாளில் எந்த கோவிலுக்கு போகணும், எந்த இடத்துல போய் நம்ம வழிபாடு பண்ணணும், என்ன பண்ணினால் நமக்கு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வாரத்தில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கலர், அந்த வாரத்தில் நம்ம அந்த வாரத்தில் நம்ம வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம போனோமே ஆனால் நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக இருப்போம். முதல் ராசி பலன்களை இப்பொழுது பார்ப்போம். கும்பராசி நேயர்களை அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இந்த வார ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய வைகாசி மாதத்தில் இருக்கக்கூடிய எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வைகாசி 18 முதல் வைகாசி 24 வரையில், ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 7ஆம் தேதி வரையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பொதுவாக பார்த்திங்கன்னா கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது முதல் விஷயம் நான் சொல்லிடுறேன், 69% தான் நல்லா இருக்குது. கும்பராசி பொறுத்தளவுக்கு எச்சரிக்கையும் நிதானமும் தேவை எல்லா விஷயத்திலையுமே. சரி, கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், நமக்கு இப்போ குரு பயிற்சி நல்லா இருக்குது அப்படின்லாம் சில விஷயங்கள் இது பண்ணிடாதீங்க. இன்னமும் என்ன ராசிக்கு பார்த்திங்கன்னா ராசியிலேயே சனி, ராசியிலேயே ராகு, இந்த மாதிரி இருக்கும் பொழுது சில நேரத்தில் முடிவுகள் பார்த்திங்கன்னு சொன்னால் பிரச்சனையை உண்டு பண்ணும். நீங்கள் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் பிரச்சனையை உண்டு செய்யும். ஸோ பார்த்து நிதானித்து எந்த ஒரு முடிவும் எடுங்க. சிவ வழிபாடு, துர்க்கை வழிபாடு, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, இதெல்லாம் ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கும். அதே போல் சிவப்பு, கருநீலம், எல்லோ கலர், ஒயிட் கலர்ஸ், இதெல்லாம் கும்பராசிக்கு ஓரளவுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கலராக அமையும். இதெல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா வேலை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வேலையில் ஒரு வெறுப்புத்தன்மை வந்துடும். நம்ம வேலை மாறிடலாமா, இல்லை வேறு ஏதாவது செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி சில வெறுப்புத்தன்மைகள் அப்படிங்கிறது வரும். அதே போல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வேலை, அதாவது வேறு இடத்துல வேலை கிடச்சி இந்த இடத்துல தற்காலிகமாக 1 மாதம் வரைக்கும் தான் என்னால் வேலை பார்க்க முடியாது, அதுக்கப்புறம் என்னால் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய சில சூழ்நிலைகள் வரும். கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கும் போது சில ஒற்றுமையாக சில விஷயங்களில் செயல்பாடு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. பேசி முடிவெடுக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் இருக்குது. கும்பராசி பொறுத்தளவுக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா கணவன் ஒரு இடத்துல, மனைவி ஒரு இடத்துல. மனைவி இந்தியாவில் இருக்காங்கன்னா கணவர் வெளிநாட்டில் இருப்பாங்க. பார்த்திங்க அப்படின்னு சொன்னால்
மனைவிக்கு இங்கே உடல்நிலை பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடியது, இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் உண்டு. சில பேருக்கு வேலை தாமதமாக இருக்கும், வேலை கிடைக்கிறதுல. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும். கும்பராசி பொறுத்தளவுக்கு படிப்பு சம்பந்தமானது, சில பேருக்கு படிப்பு தடங்களாகும், எதிர்பார்த்த படிப்பு அப்படிங்கிறதுக்காக சில பேர் இன்னும் அந்த ஜூன் 7 தேதிக்கு மேலே தான் சில பேருக்கு ஃபீஸ் கட்டக்கூடிய சூழ்நிலையே வரும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுருப்பாங்க, இதுக்குள்ளே கொஞ்சம் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி. ஆனால் அந்த கட்டத்துக்குள்ளே கட்ட முடியாது, கொஞ்சம் காலதாமதமாக கட்ட வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரும். அதே போல் திருமணம், மறுமணம், சில சம்மந்தப்பட்டது, திருமணம் சம்மந்தப்பட்டதெல்லாம் பேச்சுவார்த்தைகள் சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காதல் திருமணம்லாம் அந்த அளவுக்கு கை கூடும்னு சொல்ல முடியாது. காதல் இந்த 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரையில் இந்த காதல் சம்மந்தப்பட்டதுலாம் வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வந்து மறையும். காதலர்களுக்குள்ளெல்லாம் ஒரு ஒற்றுமை இருக்காது. கும்பராசியை பொறுத்தளவுக்கு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கும்பராசியில் இருக்கீங்கன்னு சொன்னால் ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்காது. அதே போல் கூடியமான வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 69% வரைக்கும் தான் ஜாதகத்தில் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் அது சரியாக இல்லை. அதனால் இந்த வார வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது இந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய வழிபாடுகளை செய்தேமையானால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். குடும்ப பெண்கள் இந்த சீட்டு விஷயம், பொதுவான விஷயங்களில், பொது இடத்துல பழகக்கூடிய இடத்துல செய்திருக்குன்னா பெண்கள் மிகுந்த எச்சரிக்கையும் கவனமும் தேவை. சுபம்.